ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை அரவிந்த் கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ண அந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுங்க. இந்த காலம் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அரவிந்த் கிளைண்ட்டுங்க. வெறும் 570 சம்திங் 600 தாங்க ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 570 தான் அக்யூரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த 570 ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸு ப்ளஸ் ஒரு காமன் ஸ்டெப்புங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு ரெண்டல் பர்பஸ் ஹவுஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் இருக்கிற மாதிரிங்க. அந்த கிளைண்ட்லேருந்து மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப்ளக்ஸ் ஸ்டெப்பு போகிற மாதிரிங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளானுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். போய் மறக்காம அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி வால் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராயிங் ரெடி பண்ணியிருப்போங்க. அந்த டிராயிங் ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டில் நம்ம மெயினாக எது ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, இந்த காலம் எல்லாமே இருக்கு பாருங்கள். இந்த காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வாலில் மெர்ஜ் ஆகிருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். எல்லா காலமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் கரெக்டாக பர்ஃபெக்டாக மெர்ஜ் ஆகிருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால் இருக்குது பாருங்கள். இந்த வால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடு அப்படின்னா ரைட் சைடில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் அடிக்காமல் இருக்கிறத செக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுங்க. இப்போ இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா வால்லுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காலம் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 4 5 6 7 8 9 10 11. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரவிந்த் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காலம்னா 11 காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. அந்த காலம் ப்ரொவைட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரூம் சைஸ் இருக்குதுன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா 4 கார்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி வால் எங்கேயாவது வந்ததுன்னா அந்த இடத்துலமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோங்க. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக இந்த 4 இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ கோட் புக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த கோட் புக்கை ரெஃபர் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரலைன் பிளேனுங்க. இந்த காலம் சென்ட்ரலைன் பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிட் லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருப்போம். இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட சென்ட்ரல் லைனில் மார்க் பண்ணியிருப்போம். இந்த கிரிட் லைன் மார்க் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைன் மெத்தடுங்க. இந்த சென்ட்ரலைன் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குங்க. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அவுட்லைன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம சென்ட்ரலைன் மெத்தட் டிராயிங் போட்டாலுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் போய் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம்னா அவுட்லைன் மெத்தட்னு இன்னொரு டயக்ராம் இருக்குங்க. அதை பற்றியுமே நம்ம சேனலே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போய் மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிராயிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன் எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். கிரிட் லைன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இந்த கிரிட் லைன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேமும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது ABCD கிரிட் லைன் அப்படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 கிரிட் லைன் இது எல்லாமே கொடுத்துருப்போம் பாருங்கள். கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரிட் லைனுமே வந்து பார்த்திங்கன்னா நேம் கொடுத்துருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைனுக்கு எல்லாத்துமே டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 டைமென்ஷன். இப்போ இந்த கிரிட் லைனுக்கும் இந்த கிரிட் லைனுக்கும் உள்ள டைமென்ஷனுங்க. நெக்ஸ்ட் Bக்கும் Cக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Cக்கும் Dக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 1 to 1 டைமென்ஷனுங்களா. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸ் டைமென்ஷன் கொடுத்துருப்போம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கிரிட் லைனுக்கும் செகண்ட் கிரிட் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிரிட் லைனுக்கும் தேர்ட் கிரிட் லைனுக்கும் உள்ள கிரிட் லைனுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் உள்ள கிரிட் லைனுங்க. Aக்கும் Dக்கும் உள்ள கிரிட் லைனுங்க. நம்ம ஏன் இப்படி கண்டினியூஸ் டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 to 1 டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட் லைனில் ஏதோ ஒரு சின்ன எரர் ஆகி ஒரு 1/2 inches ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபைனல் அவுட்டர் டைமென்ஷன் இருப்பாங்க. இது வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டினியூஸ் டைமென்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வரதுக்கு 100% வாய்ப்பே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த வெர்டிகல் கிரிட் லைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் கிரிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தாங்க. இது 1 to 1 டைமென்ஷனுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது காலம் டீட்டெயில்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா C1 காலமுங்க. இந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக்கு C1 போட மறந்துட்டேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1 feet 3 inchesங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஜென்ரல் ப்ரொசீஜர் தாங்க. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறது இன்னொரு விஷயங்க. இப்போ நான் இந்த
கிளைண்ட்டுக்கு அரவிந்துக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஒன்லி ஃபார் அரவிந்து கிளைண்ட்டுக்கு மட்டும்தாங்க. இப்போ நீங்கள் இதே ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எடுத்துகிட்டு போய் உங்கள் சைட்டில் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது தவறு தாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா 570 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோடு கேல்குலேஷன் டிசைன் இது எல்லாமே பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மிஸ்டேக் தாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காலம் 1ங்க 1 ஃபீட் 3 இன்ச்சஸுங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 ஃபீட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 16, பாட்டத்தில் ஒரு 2 16, சென்டரில் ஒரு 2 16ங்க. இதோட ரிங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா 110 ஃபீட் ப்ரொவைட் பண்ணணும். இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு இதையுமே ப்ரொவைட் பண்ணுங்க. வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸுங்க 16 mm ராட் வந்து பார்த்திங்கன்னா 6 யூஸ் பண்ணுறோம். வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ் லிங்க்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்கோட டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 mm. சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் 2ங்க. காலம் 2மே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் காலம் 1 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலம் 1 காலம் 2 இங்கே காலம் 2 நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காலம் 2 நெக்ஸ்ட்டு 3 காலம் தான் நம்ம காலம் 2 வருதுங்க. அந்த காலம் 2ஓட டீட்டெயில்ஸுங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 9 inchesக்கு 9 inchesங்க. மேலே ஒரு 2 16, பாட்டத்தில் ஒரு 2 16. ஹாரிசான்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 16 mm ராட் வந்து 4 யூஸ் பண்ணுங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராடுங்க. சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inchesங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் நோட்ஸுங்க. இந்த ஜென்ரல் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு சில ஜென்ரல் நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. இந்த ஃபுட்டிங் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துருங்க. இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன எங்கெங்கெல்லாம் காலம் வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துக்கோட ஃபுட்டிங் சைஸுங்க. அந்த ஃபுட்டிங் சைஸ் இங்கே கொடுத்துரும் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ காலம் 1 அண்ட் காலம் 2 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுட்டிங் சைஸ்னால் 4 feet 6 inchesங்க. ரெண்டுத்துமே காலம் 1 அண்ட் காலம் 2 ஃபுட்டிங் சைஸ் 4 feet 6 inches கொடுத்துருப்பாங்க. டெப்த் அப் டு வந்து பார்த்திங்கன்னா 8 feetங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8 feet நம்ம ஏன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா ஒரு சில இப்போ இதே கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேசன் என்ன சொன்னாங்கன்னா சார் ஒரு 5 feet இல்லைனா ஒரு 4 feet எடுத்தால் போதும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்கிட்ட சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கோட ஃபுல் லோடுமே கேரி ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுது. இப்படி கன்வெர்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த சாலிட் ராக் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தடிமமான கீழே மண் இல்லை சாலிட் ஒர்க் எங்கே கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் எடுக்கணுங்க. அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 feet கொடுப்போம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீட் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 feet வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. இன்னும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அந்த பைல் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பைல் ஃபவுண்டேஷன் பெட்டராக இருக்குமா இல்லை நார்மல் ஃபவுண்டேஷன் பெட்டராக இருக்குமான்னு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டிங் லேஅவுட் இருக்கு பாருங்கள். அந்த ஃபுட்டிங் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா இது டாப் வியூங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூங்க. உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அந்த ஃபுட்டிங் லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் இருக்குங்க. இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக டக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங் எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாயிலை லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எம்சன் டஸ்ட் மாரி பார்த்திங்கன்னா ஒரு லேயர் போடுவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிசிசி காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட் இருக்கு பாருங்கள். இந்த மேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுவாங்க. இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல் மாரி வந்து பெண்ட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக அந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்த மாதிரி இருக்குன்னா டாப்பில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒரு சில எல்லாம் இந்த எல் பெண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி போட்டுறாங்க. இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டத்தில் இருக்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டாப்பில் பார்த்த மாதிரி தாங்க இருக்கணுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் இருக்கு பாருங்கள். மேட்டுக்கு கீழே கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் மேட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டிங்கோட பெடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பைண்டிங் ஒயர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்டு ஃபுட்டிங்காக இல்லை ஐசோலேட் ஃபுட்டிங்காக அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் போட்டுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே காலம் பாக்ஸை வச்சு இந்த காலத்தை வந்து பார்த்திங்கன்னா மேலே கிரவுண்ட் வரைக்கும் டெவலப் பண்ணிடுவாங்க. இந்த கிரவுண்ட் லெவல் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளிந்த் பீம் சேம் அதே ஆப்ஷன் தாங்க. மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா பிசிசி காங்கிரீட் போட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் போட்டு இதை டெவலப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங்கை டெவலப் பண்ணுற ப்ரொசீஜருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பார்த்துடலாங்க. டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பிளிந்த் பீம் வரணும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல வால் டெவலப் ஆகுதோ அது கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்காமல் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் PB1 நான் எங்கெங்கெல்லாம் போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக பிளிந்த் பீம் வருங்க. அந்த பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங் ஏற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரவிந்த் கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 feet 6 inches ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 inches ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 16 ராடுங்க. பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 16 ராடுங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ரெண்டுமே 16 mm ராடுங்க. மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா 16 mm ராடு யூஸ் பண்ணுறாங்க. அர்ஜென்ட் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 inches ராடு யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 inchesங்க. கம்பல்சரியாக ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் சொன்னால் மட்டும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிந்த் பீம் எண்ட் ஆகுதுங்களா, இந்த எண்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கம்பல்சரியாக இந்த பிளிந்த் பீமோட ராடை வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி விட்டுருக்கணுங்க. இப்படி பெண்ட் பண்ணி விடும்போது மட்டும்தான் இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல லோட் ஆக்ட் ஆகிட்டு பெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பெண்ட் ஆகிறப்ப இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரதுங்க, இது சப்போஸ் இந்த இடத்துல இந்த பெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சப்போர்ட்டே இல்லாமல் இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த பிளிந்த் பீம்னு வரப்போ கம்பல்சரியாக லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்த பெண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. இந்த லிண்டல் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னால் நோட் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்துருங்க. டயக்ராமில் எங்கெங்கெல்லாம் லிண்டல் பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம்லேயே ஒரு 4-5 டைப் இருக்குதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா LB2 இங்கே எங்கெங்கெல்லாம் LB2 இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம லிண்டல் பீம் 2 டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே LB5 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு LB5னா நம்ம லிண்டல் பீம் 5 அதுக்கான டிசைன் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோங்க. அந்த லிண்டல் பீமோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். LB4 இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, அதனால் இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். லிண்டல் பீம் 1 இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. லிண்டல் பீம் 3 யூஸ் பண்ணுவோம். லிண்டல் பீம் 2 இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லிண்டல் பீமோட 2ஓட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 9 inches இருக்கணுங்க. இதோட பீம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 inches அகலங்க. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 inchesங்க. இதோட ராட் டீட்டெயில்ஸுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 10 mm ராடு, பாட்டத்தில் ஒரு 2 10 mm ராடுங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராடு யூஸ் பண்ணோம். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches யூஸ் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீமோட டீட்டெயில்ஸுங்க. இப்போ LB5 இருக்கு பாருங்க. LB5 வந்து பார்த்திங்கன்னா 4 inch வாலும் அங்கே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 4 inch வாலுங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 inchesங்க. மேலே ஒரு 2 10 mm ராடு, பாட்டத்தில் ஒரு 2 10 mm ராடுங்க. இப்போ அந்த கட்டிங் செக்ஷன் ஆஃப் சன்ஷேட் இருக்குது பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா பீமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ஷேட் இருக்குது பாருங்கள். இந்த சன்ஷேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது பீம் டீட்டெயில்ஸுங்க. பீம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் தெரியும் பாருங்கள்.